ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு டிஎஸ்ஐ செஸ் ஜர்னி. இன்றைக்கி நான் வந்து ப்ளே பண்ண ஒரு கேமை உங்களோட அனலைஸ் பண்ணுறேன். ஸோ இதில் ஆக்சுவலாக நான் வந்து பிளாக் ப்ளே பண்ணியிருக்கேன். என்னோடய அக்யூரசி வந்து 78.1. இதில் ப்ரில்லியன்ட் நெவர் ப்ரில்லியன்ட் இல்லை. கிரேட் வந்து கிரேட் மூவ்ஸ் 2 மூவ் இருக்குது. பெஸ்ட் 32, எக்ஸலண்ட் 8, குட் 8, புக் மூவ் 1, இன் அக்யூரசி 5 and mistake missing, ஸோ 3 blunders இல்லைன்னு போட்டிருக்கு. பட் நான் நார்மலாகவே நிறைய blunders விட்டுருக்கேன்னு தான் நினைக்கிறேன். இதில் நான் எந்த தியரியும் வச்சு இந்த மூவுக்கு இந்த மூவ் தான் செய்யணும்னு சொல்லி நான் எதையுமே ஸ்டடி பண்ணி நான் ப்ளே பண்ணல. என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை வச்சு நான் ப்ளே பண்ண கேம் தான் இது. ஸோ ஓகே, நாங்கள் கேம் ரிவ்யூ பார்த்துக்கலாம். A fundamental move that leads to several exciting openings. ஓகே, E4. என்னோட ஒப்போனன்ட் வந்து E4 மூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ நான் வந்து E5 மூவ் பண்ணியிருக்கேன். With pawns gridlocked in the center, you're set for an interesting, dynamic game. ஓகே, There are more accurate ways to attack the center. This takes a key square away from their knight. ஓகே, ஒயிட் வந்து குயின் F3 வச்சுருக்காங்க. நார்மலாக அவங்களுக்கு ஓப்பனிங் கேம்ஸ் தெரிஞ்சிருக்கும். ஸோ You're bringing your knight into play, eyeing the central squares. ஓகே, நான் வந்து ரெகுலராக என்னோட மெயின் கேம் வந்து நார்மலாக E4 ஓப்பனிங் தான். எனக்கு அதனால தான் கொஞ்சம் ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ஃபேமிலியரான கேம் அந்த மாதிரி. ஸோ நான் வந்து கூடுதலாக E4 தான் ப்ளே பண்ணுவேன். பட் ஒப்போனன்ட் வந்து வேறு ஓப்பனிங் பண்ணினா நான் அதுக்கேற்ற மாதிரி என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை வச்சு நான் வந்து ப்ளே பண்ணுவேன். ஸோ நெக்ஸ்ட் மூவ் வந்து That's playable. ஓகே, ஒப்போனன்ட் H3 மூவ் பண்ணியிருக்காங்க. பட் இதில் வந்து அதுக்கு பதிலாக பிஷப் C4 வச்சுருக்கலாம்னு சொல்லி சொல்கிறாங்க. நல்லது தான். நாங்கள் வந்து இப்போது ஃபோன் மூவ் பண்ணதுக்கு பிறகு பின்னால் இருக்கிற எங்களோட பெரிய பீசஸை வந்து நாங்கள் எங்களோட சென்டர் பாக்ஸஸை நோக்கி கொண்டு வரது எப்போவுமே பெஸ்ட்டு. ஸோ இந்த H3 விட பிஷப் C4 வைக்கிறது பெஸ்ட்டுன்னு சொல்லி சொல்லலாம். This prepares a safe kingside castle for your king. ஓகே, நான் வந்து பிஷப் C5 வச்சுருக்கேன். ஆக்சுவலாக நைட் C6 வைக்கிறது பெஸ்ட்டு. பட் நான் வந்து வச்சது பிஷப் C5. This move clears the way to bring their bishop into the game. ஒப்போனண்ட்டோடது D3. பட் அவங்க வந்து பிஷப் F1ல் இருக்கிற பிஷப்பை வந்து டெவலப் பண்ணியிருக்கலாம். இப்போ வந்து D3 வச்சதுனால அந்த பிஷப்போட F1ல் இருக்கிற பிஷப்போட டயகோனல் வே வந்து தடுக்கப்படுது. ஸோ ஓகே, நெக்ஸ்ட் வந்து Developing the knight and increasing influence in the center. ஓகே, நான் வந்து இப்போது நைட் C6 வச்சுருக்கேன். I like their choice. ஓகே, C3. இதை விட பிஷப் E3 நல்லம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, C3யும் ஓகே தான். This lets your bishop step into the game. ஓகே, நான் வந்து D6 வச்சுருக்கேன். ஏன்னா இந்த பிஷப் C8ல் இருக்கிற பிஷப்போட பாதை வந்து ஓப்பன் ஆகணும் அதுக்காக. அண்டு என்னோடய E5ல் இருக்கிற போனுக்கு வந்து நான் ஒரு சேஃப்டி கார்ட் கொடுத்துருக்கேன். Your opponent pinned your knight, limiting its movement. ஒயிட் வந்து பிஷப் G5 வச்சுருக்கு. ஸோ இது வந்து என்னோட நைட் வந்து பின்னில் இருக்குது. உங்களுக்கு பின்னுன்னா தெரிஞ்சிருக்கும். பின்னுன்றது வந்து எங்களோட ஒரு பீஸுக்கு பின்னாடி வந்து இன்னொரு ஒரு ஸ்ட்ராங்கான பீஸ் இல்லை பெரிய ஒரு பீஸ் இல்லைன்னா அது ஒரு கிங்காக இருக்கலாம், குயினாக இருக்கலாம், வாட் எவர் இட் இஸ், ஒரு நல்ல ஒரு பெரிய பீஸ் வந்து இருந்தால் அந்த முன்னுக்கு இருக்கிற பீஸஸை நாங்கள் மூவ் பண்ணினா பின்னாடி இருக்கிற அந்த பெரிய பீஸுக்கு வந்து அட்டாக், அந்த பெரிய பீஸ் வந்து போகும். ஸோ இதை தான் வந்து பின்னு சொல்கிறோம். நாங்கள் அதை எடுக்க முடியாமல் இருக்கிற ஒரு சுச்சுவேஷன் தான் வந்து பின். You kick the opposing bishop with a pawn, forcing it away. நான் வந்து H6 வச்சுருக்கேன். உண்மையிலேயே நான் வந்து அவ்வளோ ஒரு ப்ரில்லியண்ட்டாக விளையாடலை. இது நான் அந்த 10 மினிட்ஸுக்குள்ளே நான் ப்ளே பண்ண கேம் தான். ஸோ டைமும் முடிய போகுதுன்ற ஒரு தோட் தான். ஆக்சுவலி கிளாக்ஸ் வச்சு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் அப்படி இருந்தால் கிளாக்ஸ் வச்சு விளையாடி நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னு சொன்னால் அது லாஸ்ட் மினிட்ஸில் கூட அது ஒரு தயக்கம் இருக்காது. பட் இப்போ ப்ராக்டிஸ் இல்லைன்னு சொல்லும்போது டைமை பார்த்து அதுக்குள்ளே ஏதாவது மூவ் பண்ணால் சரி அப்படின்ற ஒரு தோட்டில் ஏதோ என்னென்னு சொல்கிறது, எது அந்த நேரம் தோணுதோ அந்த மூவை பண்ணிவிடுவோம். ஸோ ஓகே, அடுத்தது வந்து They exchange pieces of equal value. பிஷப் கேப்சர் F6. ஸோ நான் வந்து அடுத்தது குயின் கேப்சர் F6. உண்மையிலேயோ இது ஒரு பெஸ்ட் மூவ்னு தான் சொல்லுவேன்.
இருந்தாலும் ஓகே. That was a fair trade. ஸோ குயினால் கேப்சர் பண்ணியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் மூவ் வந்து ஒயிட் குயின் கேப்சர் F6. You recaptured. ஸோ நான் வந்து அகெயின் G7லேருந்து போனால கேப்சர் பண்ணியிருக்கேன் குயினை. They bring out their knight, increasing their control over the center. ஓகே, ஒயிட் மூவ் வந்து நைட் E2. குட். This prepares a safe queenside castle for your king. நான் வந்து C8ல இருந்த பிஷப்பை E6க்கு வச்சுருக்கேன். ஏன்னா நான் வந்து குயின் சைட் கேன்சலிங் பண்ணுறதுக்காக. Their best option was to develop a knight and attack the center. ஓகே, ஒயிட் வந்து F3 வச்சுருக்காங்க. என்ன ரீசனுக்காகன்னு தெரியலை. Castling queenside tends to be more active because your rook is closer to the center. ஓகே, நான் வந்து குயின் சைட் கேஸ்லிங் செய்திருக்கேன். எனக்கு வந்து D5ல ஈஸியாக ருக் வந்து வரக்கூடிய மாதிரி இருக்குது. ஸோ அந்த D6ல இருக்கிற போன் இல்லைன்னு சொன்னால் எனக்கு அந்த D5ல எனக்கு ஓப்பன் ஃபைல் ஆகிடும். ஸோ அதுக்காக. Precise move from your opponent. தென் G4 ஒயிட்டோட மூவ். This move is okay, but not what I would have played. ஓகே, நான் வந்து A6 வச்சுருக்கேன். பட் அதை விட D5 வச்சுருக்கலாம். That's not a mistake, but they did not find the best move here. ஒயிட் வந்து கிங் D2 வச்சுருக்கு. அதுக்கு பதிலாக நைட் G3 வச்சுருக்கலாம்னு சொல்லுது. With this move, all your pieces are finally in action. ஓகே, நான் வந்து ருக் G8 வச்சுருக்கேன். பிஷப் வந்து F2ல வைக்கிறது பெஸ்ட்னு சொல்கிறாங்க. பட் அது எதுக்காக, என்ன ரீசன் எனக்கு தெரியலை. தெரிஞ்சால் நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். நான் அதை படிச்சுக்கொள்கிறேன். Decent move, but they had a better one. ஓகே, B3 வச்சுருக்கு ஒயிட். பட் அதுக்கு பதிலாக கிங் C2 வச்சுருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. Your rook is less active now. Your best move was to strike at the center with a pawn. இது வந்து ஒரு பெரிய மிஸ்டேக் தான். ரோக் வந்து G6 வச்சுருக்கேன். உண்மையிலேயே அது பிளெண்டர் தான். பிளெண்டர் இந்த கேமில் இல்லைன்னு சொல்கிறாங்க. ஆனால் உண்மையிலேயே இது ஒரு பிளெண்டர் தான். யோசிக்காமல் வச்சுருக்கேன். ஸோ அதுக்கு பதிலாக D5 வச்சுருக்கலாம். You are now able to capture a pawn and win material after the follow-up trades. ஸோ D4 வச்சுருக்கு. உண்மையிலேயே இது மிஸ்டேக் தான். Taking that pawn will win material at the end of the line. ஓகே, E capture D4. The game was fairly balanced, but now your opponent's position has worsened. ஸோ C capture D4. A logical capture. Knight capture C4. Sorry, knight capture D4. A clear recapture. You recaptured. ஸோ நான் பிஷப்பால் D4 கேப்சர் பண்ணியிருக்கேன். Your opponent blocked the attack on their rook, keeping it safe. ஓகே, நைட்டை மூவ் பண்ணியிருக்காங்க. பிகாஸ் அவங்கள A1ல இருக்கிற ரோக்குக்கு என்னோட பிஷப்பால் அட்டாக் இருக்குது. ஸோ அதை தடுக்கிறதுக்காக நைட்டால் கார்ட் பண்ணியிருக்கு. This trade removes a better bishop for a less valuable knight here. Your better option was to strike at the center with a pawn. நான் வந்து பிஷப்பால் நைட்டு கேப்சர் பண்ணியிருக்கேன். உண்மையிலேயே பிஷப்பால் நைட் கேப்சர் பண்ணக்கூடாது. இப்போ பிஷப்புக்கும் நைட்டுக்கும் 3 பாயிண்ட்ஸ் தான் இருந்தாலும் பிஷப்பை வந்து நாங்கள் ஒரு 3.1 அந்த மாதிரி தான் யோசிப்போம். வேண்டாம், கிட்டத்தட்ட குயினை மாதிரி செய்யப்படும். சரியா? ஸோ அதனால் நாங்கள் நைட்டை கேப்சர் பண்ண வேண்டி வருதுன்னு சொன்னால் பிஷப்பால் மோஸ்ட்லி கேப்சர் பண்ணுறதை தவிர்க்கலாம். ஆனால் நான் அந்த சுச்சுவேஷனில் நான் கேப்சர் பண்ணிவிட்டு அவசரப்பட்டு இதனோட ஒரு பிக் மிஸ்டேக் தான். A straightforward recapture. ஸோ கிங்கால் வந்து இந்த பிஷப்பை கேப்சர் பண்ணியிருக்கு. You strike at the center with a pawn, taking away space from your opponent. ஓகே, நான் வந்து D5 வச்சுருக்கேன். They didn't find the right idea. ஸோ ஒயிட் வந்து ருக் D1 வச்சுருக்கு. ஸோ You trade off equal material. ஓகே, நான் வந்து E4 கேப்சர் பண்ணியிருக்கேன். They exchange pieces of equal value. ஒயிட் ருக் வந்து என்னோட D8 ருக்கை கேப்சர் பண்ணி எக்ஸ்சேஞ்ச் பண்ணியிருக்கு. ஸோ நானும் வந்து கிங்கால் அந்த ருக்கை கேப்சர் பண்ணியிருக்கேன். That was your only option. This is the only good move. They recaptured from a previous trade, finishing the exchange. F capture E4. Your best move was to move a rook to a more active position. ஓகே, நான் வந்து என்னோட ருக்கை மூவ் பண்ணியிருக்கணும், டெவலப் பண்ணியிருக்கணும். நான் 2 போனுக்கு இடையிலையுமே அப்படியே ஸ்ட்ரக்காகி இருக்கிற மாதிரி வச்சுட்டேன். அதுக்கு பதிலாக நான் C5 வச்சுட்டா உண்மையிலேயே ருக் எடுத்துருக்கணும் ஒன்றுக்கு. They've improved the positioning of their bishop. பிஷப் E2 வச்சுருக்காங்க. Uh-oh, your pawn was defended, but now it's hanging. அகெயின் என்னோட மூவ் வந்து வெரி பேட்.
B6 வச்சுருக்கேன். Their rook is now active on an open file. ஓகே, ருக் வந்து D1க்கு வச்சுருக்கு. அந்த பிஷப் வந்து என்னோட A6 கேப்சர் பண்ணியிருக்கலாம், கேப்சர் பண்ணல. You step your king away from the checking rook. ஓகே, நான் வந்து கிங் C7 வச்சுருக்கேன், பட் கிங் D7 வச்சுருக்கலாம்னு சொல்கிறாங்க. They played the strongest move available. ஸோ நான் எதிர்பார்த்த மாதிரி பிஷப்பால் என்னோட A6 போனை கேப்சர் பண்ணியாச்சு. You are threatening to capture a pawn and win material after the follow-up trades. நான் வந்து H5 வச்சுருக்கேன். You get a chance to capture a pawn and win material after the follow-up trades. Taking that pawn will win material with the correct trades. A clear recapture. A clear recapture. They missed a better way to defend a pawn that was under attack. ஸோ பிஷப்பை வந்து மூவ் பண்ணியிருக்கலாம் D3க்கு. என்னோட ருக் வந்து E4 கேப்சர் பண்ணாமல் இருக்கிறதுக்காக அவங்க ஈவன் வச்சுருக்காங்க, பட் பிஷப்பால் காட் பண்ணியிருக்கலாம் தான். Nice, definitely the right move. ஓகே, நான் செக் பண்ணுறேன். They blocked the check from your rook. பிஷப்பை வச்சு செக்கை பிளாக் பண்ணுறாங்க. Good job. That's what I would have played too. ஸோ நான் B5 வச்சுருக்கேன். Their bishop was defended, but now it's hanging. கிங் வந்து உண்மையிலேயே D2 வச்சுருக்கலாம், அவங்க B2 வச்சுருக்காங்க. இதில் நான் அகெயின் மிஸ்டேக் போட்டிருக்கேன். இது வந்து பிளண்டர் தான். நான் வந்து D3 பிஷப்பை வந்து கேப்சர் பண்ணியிருக்கணும், பட் கேப்சர் பண்ணல. அதை நான் கவனிக்கவே இல்லை உண்மையிலேயே. அடுத்த கவனிக்கலேண்டு இது வந்து அப்படியே ஓப்பனாக தெரியுது கேப்சர் பண்ணலான்னு சொல்லி. அது அந்த ப்ளே பண்ணுற டைமில் வந்து எனக்கு டைம் போயிட்டுது. 1 minute சம்திங் ஏதோ தான் இருந்தது. ஸோ அந்த டைம் பதட்டம் அவ்வளோதான். அது வந்து அதில் எனக்கு அரைவாசி போட் வந்து கண்ணுக்கு தெரியாத மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ ஏதோ போகிற போக்கில் விளையாடின மாதிரி விளையாடிருக்கேன். நிறைய மிஸ்டேக்ஸ் இருக்குது. எக்ஸ்ட்ரீம்லி சாரி, நான் திருத்திக் கொள்கிறேன். இது வந்து நான் ப்ளே பண்ண கேம் மட்டும்தான். இதில் நான் வந்து எதுவுமே டீச் பண்ண வரலை. என்னோடய கேமை வந்து நான் அவங்களோட ஷேர் பண்ணுறேன், அவ்வளோதான். இதில் வந்து நான் திருத்திக் கொள்ளணுன்ற விஷயமோ இல்லை நான் படிக்கணுன்ற விஷயமோ நீங்கள் ஏதாச்சும் இருந்துச்சுன்னு சொன்னால் நீங்கள் எனக்கு அதை சஜஸ்ட் பண்ணுங்கள், நான் வந்து அதை படிச்சுக்கொள்கிறேன். You had an opportunity to capture a free bishop. நான் சொன்ன மாதிரி கேப்சர் பண்ணியிருக்கலாம், பட் நான் வந்து செக் பண்ணியிருக்கேன். Their better move was to evade the check from the opposing rook. ஸோ ரூக்கை வச்சு காட் பண்ணியிருக்காங்க, தடிச்சிருக்காங்க. You exchange pieces of equal value. ஓகே, நான் வந்து ரூக்கால் கேப்சர் பண்ணி எக்ஸ்சேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஒப்போனன்ட் வந்து பிஷப்பால் ரூக்கை கேப்சர் பண்ணியிருக்காங்க. A straightforward recapture. Good awareness keeps the pawn alive here. Attacking your pawn chain. That was a fair trade. A clear recapture. You missed the only move in a critical position. ஓகே, நான் வந்து சென்டரை நோக்கி என்னோடய கிங்கை மூவ் பண்ணியிருக்கணும், பட் ஓகே, நான் வந்து என்னோட தாட் வந்து நான் B3 போனை வந்து எப்படியாவது கேப்சர் பண்ணி என்னோடய குயினை ப்ரொமோட் பண்ணணுன்றது தான். பட் நான் அந்த டைமில் அது வச்சுருக்கக்கூடாது, D6 வச்சுருக்கலாம். This move doesn't help their position at all. Your better option was to increase a bishop's scope by moving it to a better square. You allow the opponent to trade pawns to improve defensive chances. நான் வந்து பிஷப்பை மூவ் பண்ணியிருக்கலாம், என்னோட டபுள் போனில் வந்து மூவ் பண்ணியிருக்கேன். It's good for white to trade pawns, reducing the chances black has to promote. A logical capture. There was just one move that worked for them, and this wasn't it. Your opponent slipped up, but you didn't take advantage of it. ஓகே, நான் வந்து அகெயின் பிஷப்பை D7 வச்சு செக் பண்ணியிருக்கலாம், நான் அதை செய்யலை. நான் வந்து யோசித்தது வேறமோ. ஸோ நான் இந்த சைட்டை யோசிக்கலை, இந்த சைட்டு செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் யோசிக்கலை. என்னோட F6 போனை வந்து நான் ப்ரொமோட் பண்ணணும், குயினாக ப்ரொமோட் பண்ணணும், அப்படி தான் யோசிச்சது. You got lucky here. Your opponent missed the chance to capitalize on your mistake. You only had one good option there, but it was tricky to spot. They slipped up a bit here. Not the worst move, but definitely not the best. Your best move was to increase a bishop's scope by moving it to a better square. You get a chance to take an outpost with a bishop. Your better option was to take an outpost with a bishop. You had the upper hand, and now your position is winning. Your bishop has more scope from this square. ஓகே, இப்போ நான் செக் பண்ணிவிட்டு என்னோடய பிஷப்பை B5 கொண்டு வந்து F1ல் குயின் சேர்க்குறதுக்கு, ஐ மீன் குயின் ப்ரமோட் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சிச்சுவேஷனை க்ரியேட் பண்ணுறது தான் என்னோட ஐடியா. They move their king out of the check from your bishop. ஸோ கிங்கை வந்து A3ல் வைக்குது. Your better option was to increase a bishop's scope by moving it to a better square. நான் வந்து பிஷப்போட அந்த டயகோனல் வேயை வந்து பிளாக் பண்ணிட்டேன். ஓகே, பார்க்கலாம்.
They are right on target. ஓகே எனக்கு செக் பண்ணியிருக்கு. You dodged the check, moving your king out of harm's way. ஓகே F5 வச்சுருக்கேன். Their best option was to increase a bishop's scope by moving it to a better square. You're now able to push a passed pawn. ஓகே எனக்கு இந்த மூவ் தான் எனக்கு வின்னிங் சான்ஸை தந்திருக்கு. ஸோ பிஷப் வந்து F1 வச்சதுனால Pushing a passed pawn. நான் வந்து போன பாஸ் பண்ணக்கூடிய மாதிரி இருந்துச்சு. They played one of the best moves here. ஓகே கிங் வந்து B2 வச்சுருக்கு. Your passed pawn advances to its goal. F2. This move gives you the opportunity to win their bishop. பிஷப் வந்து G2வில் வச்சுருக்கலாம், பட் அப்படி வைக்கல, கிங்கை மூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே பிஷப்பை B5ல் வைக்கிறேன். This offers a trade to your opponent. Your opponent moves their bishop to escape your attack. ஸோ நான் வந்து குயின் ப்ரொமோட் பண்ணுறேன். Your pawn now promotes to queen. Precise move from your opponent. ஸோ பிஷப் கேப்சர் F1. அகெயின் என்னோட பிஷப் வந்து F1 கேப்சர் பண்ணுது. You recaptured the bishop. They made one of the top moves in this position. Well done, an excellent move. They played the strongest move available. This is a fine move. நான் வந்து B5 வச்சுருக்கலாம், பிஷப் B5 வச்சுருக்கலாம், பட் H3 வச்சுருக்கேன். They are right on target. By adding an attacker, you make the threat on the pawn much stronger. I like their choice. You captured that free pawn. ஓகே நான் வந்து இருந்த ஒரு பூனையும் கேப்சர் பண்ணி எடுத்துட்டேன். Their king steps away from the check by your bishop. Passed pawns must be pushed. That's playable. Your passed pawn is one step closer to promotion. That was the only move. You're continuing down the road to checkmate. Precise move from your opponent. You're continuing down the road to checkmate. That was the only move. You continue the checkmate attack. ஓகே நான் வந்து குயின் ப்ரமோட் பண்ணுறதுக்காக கிங்கையும் போனுக்கு முன்னுக்கு கொண்டு வந்து போன் வந்து ப்ரமோட் பண்ண போகிறேன். That was the only move. You continue the checkmate attack. That was the only move. You're still on the road to checkmate. They played the strongest move available. You're continuing down the road to checkmate. So C1 queen check. They move their king out of the check from your queen. Your move gets closer to checkmate. Their king steps away from the check by your queen. You're continuing down the road to checkmate. That was the only move. You continue the checkmate attack. That was the only move. ஓகே நெக்ஸ்ட் மூவ் வந்து குயின் B7 வச்சு செக் பண்ணால் மேட். ஸோ இதுதான் இது வந்து ஒரு 10 minutes கேம், நான் ப்ளே பண்ண கேம் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் வந்து நிறைய மிஸ்டேக்ஸ் இருக்குது, பிளண்டர்ஸ் இருக்குது, குட் மூவ் இருக்குது, எக்ஸலன்ட் மூவ் இருக்குது. இதில் வந்து நல்ல விஷயங்களும் எடுத்துக்கொள்ளுங்க. நான் விட்ட மிஸ்டேக்ஸ் வந்து என்னாலையும் வந்து ஃபீல் பண்ண முடியுது. நான் இது அனலைஸ் பண்ணும்போது தான் ஓகே நான் என்னென்ன மாதிரி மிஸ்டேக்ஸ் விட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லி எனக்கு விளங்குது. நான் வந்து அதை கரெக்ட் பண்ணிக்கொள்கிறேன். அண்ட் இதை பார்க்கும்போது என்ன இது ஒரு பேசிக்கான ஒரு கேம் அப்படி தான் உங்களுக்கு தோணும். எஸ் இது வந்து ஒரு பேசிக்கான கேம் தான். நான் வந்து ஆக்சுவலி எனக்கு செஸ் வந்து இம்ப்ரூவ் பண்ணணும். அது தியரியாக சரி இல்லை ப்ராக்டிக்கலாக சரி எனக்கு வந்து செஸ் வந்து நான் இன்னும் இம்ப்ரூவ் பண்ணணும். ஆக்சுவலி வந்து நான் ஒரு 2017 அதுக்கு முன்னுக்கு வந்து நான் ஒரு நல்ல பிளேயராக தான் இருந்தேன். அதுக்கு பிறகு வந்து ப்ராக்டிஸ் இல்லை, நிறைய தியரிஸ் அதெல்லாம் பெருசாக படிக்கலை. ஸ்கூல் டைமில் படிச்சிருக்கேன், ப்ளே பண்ணியிருக்கேன், நிறைய மேட்சஸ் போயிருக்கேன், அப்படிலாம் இருந்திருக்கு. ஸோ நான் வந்து இன்னொரு வீடியோவில் என்னோடய செஸ் ஹிஸ்ட்ரி சம்மந்தமாக நான் அவங்களோட ஷேர் பண்ணுறேன் கண்டிப்பாக. பட் எனக்கு வந்து இப்போ நிறைய விஷயங்கள் பாதி விஷயம் மறந்து போச்சு, பாதி விஷயம் வந்து டச் விட்டு போச்சு அந்த மாதிரி. ஸோ நான் அதெல்லாம் திருத்திக் கொள்ளணும். அகெயின் நான் வந்து இந்த ஒரு செஸ் வேர்ல்டுக்குள்ளே என்ட்ராகணும். உண்மையிலேயே இப்போ வந்து நிறைய தமிழ் அண்டு இந்தியன்ஸ் அப்படின்னு சொல்லி இந்தியாவில் இருந்தெல்லாம் நிறைய உண்மையிலேயே எங்களோட GM குகேஷ் அண்டு பிரக்ஞானந்தா இந்த மாதிரி GM அவங்கள பார்க்கும்போது எனக்கு நார்மலாக நாங்களும் வந்து ட்ரை பண்ணணும், GM ஆகணும் அப்படின்ற ஒரு ஒரு ஆம்பிஷன் உண்டு உள்ளுக்குள்ளே இருக்குது. ஸோ அதுக்கு வந்து நாங்கள் டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணணும். ஆனால் உண்மையிலேயே இந்த டே டு டே லைஃப்பில் வந்து நிறைய ஒர்க், நிறைய ப்ரெஷர்ஸ், ஃபேமிலி அப்படின்னு சொல்லி வரும்போது அதுக்கான டைமை வந்து நாங்கள் கொடுக்க தவறுறோம். இது என்னோட தனிப்பட்ட ஒப்பீனியன். உண்மையிலேயே நான் வந்து இந்த செஸ்ஸுக்குன்னு சொல்லி ஏதாவது அச்சீவ் பண்ணணும்னு சொல்லி நான் டைம் கொடுக்க நிறைய தவறிட்டேன். ஸோ இப்போ நான் வந்து வீடியோ ஷேர் பண்ணுறதுக்காக நான் ஒரு கேம் விளையாடக்கூடிய மாதிரி இருக்குது.
ஸோ என்னோட கோலை வந்து நான் அச்சீவ் பண்ணுறதுக்கு நான் என்ன வழியில் என்னால் மேக் பண்ண முடியும்னு சொல்லி பார்க்கும்போது ஓகே நான் ப்ளே பண்ணுற கேம்ஸை வந்து நான் அனலைஸ் பண்ணி அதை வந்து சப்மிட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது தான் ஓகே நான் இது செய்கிறதுக்காக நான் வந்து ஒரு கேம்ஸ் வந்து பப்ளிஷ் பண்ணணுன்றதுக்காகவாவது நான் ஒரு கேம் விளையாடுறேன், பசில்ஸ் டெய்லி பண்ணுறேன். ஸோ வந்து எனக்கு வந்து என்ன நானே இம்ப்ரூவ் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ நான் அதுக்காக நிறைய விஷயங்களை தேடுறேன், படிக்கிறேன். அந்த மாதிரி படிக்கும்போது எனக்கு ஓகே என்னால் அந்த கோலை அச்சீவ் பண்ண முடியுமன்ற ஒரு தன்னம்பிக்கை வந்திருக்கு. ஸோ ஓகே நான் அகெயின் அந்த செஸ்ஸுக்குள்ளே என்ட்ரு ஆகணும். இது என்னோடய விருப்பம் மட்டும் இல்லை, என்னோடய ஃபேமிலியோட விருப்பமும் தான். கண்டிப்பாக நானும் ஒரு நல்ல பொசிஷனுக்கு வருவேங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஸோ இதில் இருக்கிற மிஸ்டேக்ஸு எல்லாத்துக்குமே ஐ பெக் யூ. ஸோ இதில் இருக்கிற நல்ல விஷயங்களை எடுத்துக்கொள்ளுங்கள், தேவையில்லாத விஷயத்தை விட்டுருங்க. திருத்திக்கொள்ள வேண்டிய விஷயங்களை எனக்கு நீங்கள் சஜஸ்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய செஸ் வீடியோஸ், பசல்ஸ் அண்ட் தியரி இது மாதிரி நிறைய விஷயங்கள் உங்களுக்கு நான் தரணுன்னு நினச்சா நீங்கள் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே இந்த மாதிரி வர வீடியோஸில் நாங்கள் சந்திக்கலாம். தேங்க்யூ ஸோ மச். பாய் பாய்.